இன்றைக்கி நான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஜீரா ரைஸ் பண்ண போகிறேன். plain ஜீரா ரைஸ், ஆனியன் கார்லிக் எதுவுமே போடல. 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், குக்கிங் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், ஒரே ஒரு ஆனிசீடு, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு. நீங்கள் 1 கப் ரைஸ் எடுத்துட்டீங்கன்னா 1 கிராம்பு போட்டால் போதும். எப்போதுமே நம்ம பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணுறப்போ 2 கிராம்பு அதிலேயே போட்டு குக் பண்ணோன்னாக்க நல்ல வாசனையாக இருக்கும். இன்றைக்கி ஜீரா ரைஸு ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் அதில் விட்டுடலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே இந்த ஜீரகத்தை இதில் போட்டுடலாம். இப்போது ஜீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த கிராம்பு, ஏலக்காய், ஆனிசீடு 3ஐயும் போட்டுடலாம். மோஸ்ட்லி நம்ம ரைஸ் பாஸ்மதியை ஊற வச்சுப்போம். இது இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக பண்ணுறதுனால இப்போ நம்ம ஊற வைக்கலை. இப்போ டைரெக்டாக இப்போ ப்ரெஷர் குக்கரில் போட்டு குக் பண்ணுறேன். இதுக்கு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா மசாலாவும் பொரிஞ்ச உடனே இந்த பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஆயிலில் ஜஸ்ட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ப்ரெஷர் குக்கரில் 1 கப்பு ரைஸுக்கு 2.5 டம்ளர் வாட்டர் விட்டுருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் ரைஸ் போடுறீங்களோ அதே கப்பாலேயே வாட்டர் விடுங்கோ. சில பேர் அதெல்லாம் குழந்தைகள் ஜீரகம், மிளகு இதெல்லாம் சாதத்தில் இருந்ததுன்னா எடுத்து வச்சுருவா. அப்போ நீங்கள் ஜீரகம் போடாமல் ஜீரக பொடியை போட்டுருலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்துக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர் போட்டுருலாம். இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 3 விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃப்ளஃபியாக நம்ம ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுது. நான் ப்ளைனாக பண்ணியிருக்கேன். இது ஏன்னா சைட் டிஷ் தால் மக்னி பண்ணியிருக்கேன். நீங்கள் சைட் டிஷ்ஷை ப்ளைனாக பண்ணியிருந்தேன்னாக்கா இதில் நம்ம ஜீரகம் தாளிக்கிறப்பவே ஆனியனும் கார்லிக்கும் வதக்கி போட்டுக்கோங்க. அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ உதிராக ஃப்ளஃபியாக ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுது. இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். முந்திரி பருப்பும் கொத்தமல்லியும் மேலே தூவ வேண்டிதான். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுட்டேன். முந்திரி பருப்பை வதக்கி ஜீரா ரைஸோடு ஆட் பண்ணிடலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை மேலே தூவி டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ டேஸ்டியான ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுது. நம்ம இப்போ எங்கேயாவது வெளியூருக்கெலாம் போயிட்டு வந்தோம்னாக்கா டயர்டாக இருப்போம். அந்த சமயத்தில் பிளெயின் ரைஸ் வச்சு ரசம்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஜீரா ரைஸ் மாதிரி சிம்பிள் ரைஸ் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும்.